வணக்கம். இது வந்து நம்ம இன்னைக்கு வில் கண்டினியூ டு டிஸ்கஸ் அபவுட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 1 5-year கோர்ஸ். ஸோ கடைசியாக நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இது பாப்புலர் சாவர்னிட்டி பற்றி பேசணும், சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. வில் கண்டினியூ வித் அவர் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வந்து தி எவல்யூஷனரி ஆர் ஹிஸ்டாரிக்கல் தியரி. ஸோ த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் வந்து இவால்வ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் திஸ் இஸ் த மோஸ்ட் அக்செப்டட் வியூ அக்ராஸ். ஸோ ஐடியா, ஸோ என்ன சொல்ல வராங்க இதில், த ஸ்டேட் இஸ் நாட் அ சடன் கிரியேஷன் பட் evolved gradually over a long period due to various factors interacting. It is the result of continuous development. So நம்ம ஸ்டேட்ன்றது it has not formed over the night. So it has evolved for a very long time. So முதல்ல ஸ்டேட் எதுக்கு தேவைப்பட்டது, மெயின்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ். ஸோ அந்த தேவைப்பட்டதுனால அந்த குரூப்பை என்ன பண்ணுறோம், ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு கிங்கோ ஒரு லீடரையோ செலக்ட் பண்ணி அந்த குரூப்புக்கிட்ட நம்மளோட செக்யூரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கிங்கோ லீடரோ சொல்கிறத நம்ம வந்து கேட்டோம். ஓகே, ஸோ அந்த கிங்கோ லீடரோ சொல்கிறத நம்ம கேட்கணுன்னா சர்டன் ரைட்ஸை வந்து நம்ம சரண்டர் பண்ணிடுறோம் அந்த கிங்குக்கு. ஸோ பண்ணுறதுனால ஹீ பிகம்ஸ் அவர் லீடர் அண்ட் தென் தட் குரூப் பிகம்ஸ் அ ஸ்டேட். ஓகே, இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டோட ஒரிஜினல் ஆரிஜின். இங்கே தான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு குரூப்பு ஃபார்ம் ஆச்சு. அந்த குரூப் வந்து சர்வைவலுக்காக ஒருத்தர்கிட்ட தங்களோட ரைட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பேசிக் நெசசிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அந்த லீடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்க. இதுதான் வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் தி ஸ்டேட். இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம இது என்ன சொல்கிறோம், ஆரிஜின் ஆஃப் தி எவல்யூஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இட் ஹாஸ் எவால்வ்டு ஓவர் த இயர்ஸ், ஓவர் த டெக்கேட்ஸ், ஓவர் த மிலேனியா. இந்த கான்செப்ட் ஆஃப் த ஸ்டேட் ஹாஸ் எவால்வ்டு. ஸோ ஃபைனலாக எங்கே வந்து முடியுதுன்னா, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபாலியா நம்ம வருங்காலங்களில் பேசுவோம். வேர் அந்த ஆஃப்டர் 30 years வார் பிட்வீன் த டூ கிறிஸ்டியன் ஃபேக்ஷன்ஸ், ஒன் வந்து ரோமன் கேத்தலிக், தி அதர் வாஸ் ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ ரெண்டு கும்பலும் ஒரு 30 வருஷம் அடிச்சுக்கிட்டாங்க, நீ பெருசா நான் பெருசான்னு. 1618 இருந்து 1648 வரைக்கும் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ 30 வருஷத்துக்கு வரைக்கும் தேர் வாஸ் நோ கிளியர் சைன் ஆஃப் விக்டரி. அதனால வந்து இப்போ வார் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் போத் ஆஃப் தம் ஹேவ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்ட்டு ஸ்டேட்னா என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் அவங்க வந்து சொல்லி அவங்களுக்குள்ள அக்ரி பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரம் தென் ஆன் இட் ஹஸ் பிகம் அ குளோபல் கான்செப்ட் ஸ்டேட்டுன்றது. ஆனால் லாங் பிஃபோர் தட் ஸ்டேட்டுன்றதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் எவால்வ் ஆகிருக்கு. ஈஸ்டர்ன் சைடில், வெஸ்டர்ன் சைடில், சதர்ன் பார்ட் ஆஃப் பிளானட்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் எவால்வ் ஆகிருக்கு. பட் சின்ஸ் நம்ம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கும்போது வாட் எவர் வாஸ் எவால்வ்டு வித்தின் யூரோப்பு கன்சிடர்ட் ஆஸ் அ குளோபலி அக்செப்டட் நாம். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வி ஆர் சேலஞ்சிங் யூரோப்பியன் ஆரிஜின் தியரிஸை வி ஆர் சேலஞ்சிங் நவடேஸ். பட் சின்ஸ் நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் எவல்யூஷனரி தியரி, ஸ்டார்டிங்லேருந்து அது எப்படி வந்து எங்கே கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னு தெரியணுன்றதுக்காக இந்த ஃபேக்டை சொன்னேன் நான். இந்த இன்சிடென்ட், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ், இட் வாஸ் கால்ட் ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபாலியா. தட் டிஃபைன்ஸ் ஸ்டேட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. ஓகே, டீப்பாக நம்ம அப்புறம் படிக்கலாம் அதை பற்றி. ஸோ எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுது, ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, பிளட் ரிலேஷன்ஷிப். ஸோ when the groups were formed in the oldest of the days, when groups were formed, ஸோ கின்ஷிப் ஃபர்ஸ்ட் குரூப்போட கனெக்டிங் பாண்ட் என்ன, பிளட் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஒரு ஃபாதரு, மதரு, கிட்ஸு, அவங்க பசங்க, இந்த மாதிரி வந்து இந்த பாண்டு தான் வந்து என்ன ஆச்சு, ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு வித்தின் அ யூனிட், வித்தின் அ குரூப், வித்தின் அ ரிலேஷன். ஸோ இதுதான் வந்து பிளட் ரிலேஷன் தான் என்னது, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடென்டிட்டியாக இருந்தது. கின்ஷிப்னு சொல்லுவாங்க, அது பேர். ரைட் இட் டவுன், கின்ஷிப். நெக்ஸ்ட்டு ரிலீஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கின்ஷிப்பு, பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன். ஸோ நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸு. ஓகே, அப்போ நம்ம எல்லாம் ஒரு குரூப்பு அப்படின்னா அது ஒரு குரூப் ஃபார்மேஷன். ஸோ early societies were heavily influenced by religious beliefs, common deities, priestly authority which helped unite and regulate communities. ஸோ இந்த ஒரிஜினல் ஒரு 1000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து போப்புக்கு தான் பயப்படுவாங்க. கிங்காக இருந்தாலும் இப்போ மக்களாக இருந்தாலும் போப்புக்கு தான் பயப்படுவாங்க. பிகாஸ் ரிலீஜியஸ் அத்தாரிட்டி இஸ் நீடட் டு ஆர்கனைஸ் கம்யூனிட்டிஸ் வித்தின் யூரோப். நம்ம சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட்
state within the context of theories evolved from Europeன்றனால we have to quote popes. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து before the authority of pope the people were living peacefully under different banners, though they had certain internal fights. இந்த மாதிரி organized state formation through violence and muscle power only happened after the birth of Christianity within Europe. Okay, so அதனால என்ன ஆச்சு, இப்போ the authority of pope needed, meaning they used the religion as an arm to regulate the communities within Europe. Okay, so இப்படி தான் evolve ஆகுது. Okay, first blood relationship, then they used religion for the evolution, and the next step in the evolution theory is religion. Next வந்து property and defense. So as communities settled and accumulated property, the need arose for protection against theft and external attacks, leading to organized defense and governance. ஸோ என்ன சொல்கிறோம், ஒரிஜினலி the humans are nomad. கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து ஸோ சாப்பாட்டை தேடி, ஃபுட்டை தேடி, ஷெல்டர் தேடி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்கிற குரூப் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா, அங்கேருந்து சாப்பாடு காலி ஆகிடுச்சு, எல்லா மிருகத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போவேன். பெனி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைய? சரி, ஸோ என்ன சொல்கிறோம், ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நோமேட் குரூப்ஸாக இருந்தோம். நோமேட் குரூப்ஸாக இருக்கும் பொழுது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற சாப்பாட்டை அதாவது ஃபுட் சோர்ஸஸை நான் வந்து காலி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஃபுட் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹண்டிங் தான். ஒரு இடத்துல போய் நான் பாட்டு தொடர்ந்து 5 மாதமாக வந்து இருக்கிற மானை ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன்னா அப்போ அங்கே வந்து ஃபுட் சோர்ஸ் கிடையாது. ஐ ஹவ் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். கரெக்டாக? ஆனால் ஒன்ஸ் அப்பான் ஆஃப்டர் டைம் மேன் ஹேஸ் லேர்ன்ட் அக்ரிகல்ச்சர், மேன் ஹேஸ் லேர்ன்ட் டு க்ரோ ஃபுட். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹி ஹேஸ் டு செட்டில் டவுன் சம்வேர். ஒரு இடத்துல நிலையாக தங்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அப்போ நிலையாக தங்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால் என்ன ஆயிடுச்சு, ஹி ஹேஸ் டு ரைஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னால் நத்திங் பட் கேட்டில், ஹோமு, எல்லாம் விளைஞ்ச பயிரை வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து செக்யூரிட்டி வேணும். எதுக்கு செக்யூரிட்டி? திருடுறதுக்காக. இப்போ ஒரு குரூப் ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கு, இன்னொரு குரூப் இன்னொரு இடத்துல செட்டில் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து சாப்பாட வழி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் பதுக்கி வச்சது போய் திருடுவாங்க. இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் வெரி நார்மல் ஆக்ட். திருடுனா இன்னும் மாரல் ஈக்குவலன்சியெல்லாம் இன்னும் அந்த பீரியடில் வரல. ஸ்டில் தேர் ஃபைட்டிங் இட் அவுட். சாப்பிட்றதுக்காக இன்னொருத்தனை சாவடிக்கலான்றது தவறு இல்லைன்ற காலகட்டத்திலே இன்னும் இருக்காங்க எவல்யூஷன் தியரியில். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ் வந்த பிறகு கம்யூனிட்டி செட்டில்ட் ஆயிருக்கு. அப்போனா எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும். Then you need a state. In this context, we are referring to a strong center or a strong leader to whom you surrender things. Okay. Next, force. இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸுக்கு என்ன, இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் எவல்யூஷன் தியரி. If there is a question asked, what are the factors that contributed to the evolution theory of state அப்படின்னாக்கா இதெல்லாம் எழுதணும். என்ன எழுதணும் சொல்லுங்க, இது வரைக்கும் சொன்னது? கின்ஷிப்பு, ரிலீஜனு, ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸு. அடுத்தது ஃபோர்ஸு. ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, while not the sole factor, force played a role in consolidating territories and establishing authority. Strong tribes dominating the weaker ones. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டேட், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எம்பையருக்கு வந்து ஃபோர்ஸ் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், நான் தான் ரொம்ப மிகப்பெரிய பலசாலி, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், பக்கத்து ஊருக்காரன் வீக்காக இருக்கான்னு என்ன பண்ணுறது, நான் ஒரு 100 பேரை கூப்பிட்டு போய்ட்டு அவனை அடித்து சாவடித்து அந்த டெரிட்டரியை நான் அக்வயர் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிகிட்டே போனால் இது என்ன ஆகிடுது, பெரிய எம்பையர் ஆகிடுது, பெரிய ஸ்டேட் ஆகிடுது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ். As societies developed, people became aware of the need for common rules, authority and institutions for their collective welfare.
புரியுதா? பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னா என்ன? இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் கும்பல் வந்து ஒரே ஸ்டேட்டு கீழே வந்துருச்சுன்னா, ஒவ்வொரு கும்பலும் தன்னோட ஐடென்டிட்டிக்காகவும் தன்னுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காகவும் தன்னுடைய ப்ரிவிலேஜஸ்க்காகவும் வித்தின் த ஸ்டேட் வந்து சண்டை போடுறாங்க. எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், குரூப் 3க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நாடாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த மாதிரி ரெட்டியாருக்கு தான் முக்கியத்துவம், இந்த மாதிரி கேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி குரூப் ஐடென்டிட்டிஸுக்கு அந்த காலத்தில் தேவர் ஃபைட்டிங் ஃபார் ப்ரிஃபரன்ஸை வித்தின் அ லார்ஜஸ்ட் பேனர் ஆஃப் அ ஸ்டேட். அப்போ இந்த மாதிரி சண்டைகளை வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, தே ஹாவ் டு கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங்,